ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, தோல்விகளை சந்தித்து உன்னுடைய மனதில் இனிமேல் அவ்வளவுதான், தோல்வியா நான் பார்த்து விட்டேன், இனிமேல் அவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். ஆனால் இதானது முடிவல்ல, உன் வாழ்க்கையில் துவக்கம். என்னது துவக்கமா? தோல்வியானது என்ன துவக்கமா சாயி என்று என்னிடம் நீ கேட்கலாம். தோல்வி அடைபவன் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு போகிறான். வெற்றி அடைபவன் எப்பொழுதுமே அதே இடத்தில் இருக்கிறான். தோல்வி அடைந்தவனுக்கு ஒரு தனி மனம் இதுதான் எப்பொழுதுமே, தெரியுமா? தோல்வி அடைந்தவனுக்கு தனி மனம்தான். நான் ஜெயிப்பேன் என்று. ஏனென்றால் ஒரு இடத்தில் தலை குனிந்தால் அதே இடத்தில் தலை நிமிர வேண்டும் என்ற ஆசை உண்டாகும். அதுவே வெற்றி அடைபவனுக்கு இது போதும். இந்த வெற்றியை வைத்து அடுத்தடுத்தது ஓடலாம், அடுத்தடுத்து எதையும் செய்யாமல் அப்படியே இருக்கலாம் என்று தோன்றும். அதுவே தோல்வி அடைபவனுக்கு இதெல்லாம் தோல்வி கிடையாது, நம்ம அடுத்தடுத்தது ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் தோன்றும். அதே மாதிரி தான் நீ தோல்வி அடைந்து அடுத்த கட்டமான ஒரு வாழ்க்கைக்குள் போய் அங்கு ஜெயிக்க போகிறாய். உன்னுடைய தேடல்கள், உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்துமே எனக்கு தெரியும், சரியா? அதனால் நீ எடுத்து ஒவ்வொரு விஷயமாக சொல்ல வேண்டாம். உன்னுடைய தேடல்களும் உன்னுடைய அதிகமான நம்பிக்கையும் உன்னை அதிகமான ஒரு சந்தோஷமான இடத்திற்கு கொண்டு செல்லும். நீ உனக்காக எதுவும் தேடவில்லையே, சுயநலமாக உன் குடும்பத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அதைதானே இந்த சாயிடம் கேட்டு தேடிக்கொண்டு இருக்கிறாய். அதனால் எப்பொழுதும் இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பது உனக்கு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தேடல்களை புரிந்து கொண்ட இந்த சாய் கூடிய சீக்கிரமாகவே அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே பிரமிக்க வைக்கும் அளவுக்கு, நீயே திரும்பி பார்த்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சந்தோஷம் வந்தது என்று நீயே பார்த்து கண் வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்வாய். அதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமுமே வேண்டாம். சந்தேகமானது தெய்வத்தின் மீது இருக்க வேண்டாமே. ஏனென்றால் எங்களை நம்பி வருகிறீர்கள், நாங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று உங்களையே நம்பி உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறோம். ஆனால் கடைசியில் நான் சாயை வணங்கினேன், ஆனால் நடக்கவில்லை, இந்த தெய்வத்தை வணங்கினேன் நடக்கவில்லை, அந்த தெய்வத்தை வணங்கினேன் நடக்கவில்லை என்று பழியை தூக்கி போடுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய கர்மவினையை மட்டும் எதற்காக மறைக்கிறீர்கள், மறுக்கிறீர்கள்? தங்கமே, இனிமேல் ஆகவே ஒரே ஒரு விஷயம்தான், இனிமேல் எந்த நிலை வந்தாலும் தெய்வத்தை மட்டும் அதிகமாக காயப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அது தெய்வ நிந்தனையாகி அதுவும் ஒரு பாவமாகிவிடும். பாவமானது எப்பொழுதுமே ஒன்றுதான். பாவமானது அது எப்படி இருந்தாலும் கழித்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு பாவத்தையும் கழித்துதான் ஆக வேண்டும், சரியா? நீ நினைக்கும் நேரம் முழுவதும் உனக்காக நான் இருப்பேன். அதாவது என்னை நீ எப்பொழுது எல்லாம் நினைக்கிறாயோ அப்பொழுது எல்லாம் உன் கண்முன் நான் வந்து நிற்கிறேன். ஆனாலும் எதையுமே நினைக்காமல் ஏதேதோ விஷயத்தை நினைக்கும் பொழுதும் அப்பொழுதும் நான் இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை மனதை விட்டுவிடக் கூடாது என்று. இப்படியெல்லாம் உன்னை பார்த்து பார்த்து வைத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு சில கஷ்டங்கள் வந்து விடுகிறது என்பதற்காக ஐயோ தெய்வமே இல்லை என்று நினைப்பது மிக மிக பெரிய தப்பு. நம்புங்கள், எல்லா விஷயத்திலேயும் நம்புங்கள். அதாவது துரோகம் செய்பவர்களை நம்புகிறீர்கள், ஆனால் நல்லது செய்வதற்காக காத்துக்கொண்டு இருக்கும் தெய்வத்தை நம்புவது இல்லை. நம்புங்கள், உங்களால் எவ்வளவு முடியுமோ நம்புங்கள். அதற்கு தகுந்த நல்ல நல்ல பரிசுகளை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நான் தருவேன். இப்பொழுது புரிந்து கொள்ளாத உங்கள் குடும்பங்கள் கூடிய சீக்கிரமாகவே உங்களை புரிந்து கொள்ளும். உங்களுடைய வாழ்க்கையானது என்னென்ன என்பதை நீங்கள் உருவாக்குவதை வைத்து அனைவருமே புரிந்து கொள்வார்கள். நீ சாதாரணமான ஆள் அல்ல, நீ அதிகமான திறமைசாலி. அதனால்தான் மற்றவர்களால் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ இவள் நம்மை விட திறமைசாலி, அதனால் இவளிடம் எப்பொழுதும் பார்த்தே இருக்க வேண்டும், இவளிடம் வளரவிடக்கூடாது, இவளை எப்பொழுதும் தாழ்த்தி பேசினால்
இவளுக்குள் இருக்கும் திறமையானது மூடிவிடும் என்பதற்காகவே உன்னை யாருமே எப்பொழுதுமே புகழ்ந்து பேச மாட்டார்கள். அதற்கு காரணம் என்ன? இதுதான். என்னவென்றால், நீ உன்னை அதிகமாக வைத்து பேசினால் நீ இன்னும் 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 எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவார். அதனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் குறைவாக ஆகிவிடுவார்கள் என்பதற்காக எப்பொழுதுமே அவர்கள் நினைப்பது ஒரே ஒரு விஷயம்தான், உன்னை தாழ்த்தி பேச வேண்டும் என்பது. பேசட்டும் விடு, எத்தனை நாட்கள் பேசுவார்கள்? அவர்களுக்கு புரிய வரும். எல்லா நேரத்திலேயும் நான் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன். காலம் காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த சாய்க்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நேரத்திற்கு கொடுக்க தெரியும். அதே நேரம் உனக்கு வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கவும் தெரியும். எதுவுமே நான் உன்னை கலங்க வைப்பதற்காகவோ எதுவுமே நான் உன்னை ஏமாற்றவோ சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன். நீயும் எனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறாய். இருவருக்கும் நடுவே எந்த ஒரு ஒளிவும் மறைவும் கிடையாது. காரணம், அப்பா பிள்ளை என்ற ஒரு அழகான ஒரு உறவு. இந்த அழகான உறவு நிச்சயமாகவே கூடிய சீக்கிரத்தில் நம் இருவரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை பிரமிக்க வைக்கும் அளவுக்கு, நீயே பிரமித்து போகும் அளவுக்கு இன்பமான விஷயத்தை செய்ய போகிறோம். வாழ்க்கையில் வாழப்போகிறாய். அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல போகிறாய். எந்த அளவுக்கு நீ நிதானத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு இன்பம் நடக்கும். எந்த அளவுக்கு நீ மனதால் என்னடா இது வாழ்க்கை என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நரகமாகிவிடும். நரகம் வேண்டுமா இல்லை சொர்க்கம் வேண்டுமா, எது வேண்டும் என்பது நீயே முடிவெடுத்துக்கொள். 4 பேருக்கு மத்தியில் கண்டிப்பாக நீ தலை நிமிர்வது உறுதி. எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பது உறுதி. எதை நீ எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டு இருக்கிறாயோ அது நடப்பது உறுதி. நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கு நேரடியாகவே நான் உனக்கு ஒரு சவாலாக சொல்கிறேன். இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் போய் சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அதுவும் என்ன விஷயம்? நீ எதிர்பார்த்த விஷயம். நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் கிடைக்கும். இனிமேலாவது அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள். நான் என்ன விஷயங்கள் உனக்காக செய்கிறேன், என்னென்ன விஷயங்கள் உனக்காக நான் தயாராக நிலையில் வைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். அம்மா, நான் இன்று மட்டுமல்ல, இனிமேல் ஒவ்வொரு நாளும் இன்பமாகவே வாழ வைக்கப் போகிறேன். பேச்சுக்கல்ல, நிதானமாக முடிவெடுத்தே நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டேன். சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள்.